சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய 36 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக அளிக்கப் போகிறார்களாம். இந்த மாதிரியான ஒரு தகவலும் இந்த ஒரு நேரத்தில் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான பின்னணிகள் என்ன தெரியுமா? முதலில் இந்த ஒரு நாளில் சட்டப்பேரவையில் வைத்து விஜய் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன், இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சிரிக்கின்ற மாதிரியான சில ரியாக்ஷனை விஜய் அவர்கள் கொடுத்தார் என்கிற மாதிரியான சில தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டேதாங்க இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் ஏடிஎம்கேவில் ஒரு பெரிய ஒரு பிளவானது ஏற்பட்டு விட்டதாம். இபிஎஸ் உடன் யார் யார் சேரப்போகிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு கேள்விகள் கூட இந்த ஒரு நேரத்தில் கேட்கப்பட்டு கொண்டும் தாங்க வந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த பெரிய பிளவு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் போன்ற மூத்த தலைவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக தன்னுடைய அணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பக்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மூத்த எம்எல்ஏக்கள் அனைவரும் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது, மற்றொரு பக்கம் 36 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தர தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகி உள்ளது. இது டிவிகேவுக்கும் இங்கே பெரிய ஒரு பலத்தையும் சேர்த்து கொடுக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் துக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்று அனைவருக்கும் கேள்விக்கு மேல கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டேதாங்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டிவிகேவுடன் காங்கிரஸ், சிபிஐஎம், விசிகே ஆகிய கட்சிகள் ஏற்கனவே டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் இபிஎஸ்க்கு எதிரான ஏடிஎம்கே பிரிவு விஜயுடன் இணைந்தால் ஒருவேளை இணைந்து விட்டால் இந்த மாதிரி தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இது உண்மையாகவே நடந்து ஏற்கனவே ஏடிஎம்கேவில் 47 சீட்டுகள் தான் தெரிவிச்சிருக்கார்கள். அதில் 36 நபர்கள் இங்கிட்டு வந்தால் மீதம் 11 நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் விஜயுடன் இந்த எம்எல்ஏக்கள் இணைந்து விட்டால் டிவிகேவுக்கு சட்டப்பேரவையில் வலுவான ஒரு பெரும்பான்மையானது கிடைத்துவிடும். மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை இழுத்து மூடிவிட்டு போவதை தவிர வேறு வழிகள் இருக்காது. நம்ம காத்திருந்து காணலாம் இனிமேல் நடக்கப் போவது என்ன. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது உண்மையான தகவலா, போலியான தகவலா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த மாதிரியான சில தகவல்களும் இந்த ஒரு நேரத்தில் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நிச்சயமாக கூறவும் மறக்காம நம்முடைய சேனலை, அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.